வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பிரதமர் மோடி அவர்களையும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் ஒப்பிட்டு சில விஷயங்கள் பேசியிருந்தார். காமராஜர் மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் நடந்துக்கிறாரு, காமராஜர் மாதிரியே பல முக்கியமான விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. அதற்கு அதிமுகவுடைய முக்கியமான தலைவர் KP முனுசாமி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா, காமராஜரை யாரு கூடயும் ஒப்பிட கூடாது, இனி வரக்கூடிய காலத்தில் அண்ணாமலை இது மாதிரி காமராஜரை யாரு கூடயும் ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. காமராஜர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், அவருக்கும் அதிமுகவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அதிமுக காங்கிரஸ் கூட இப்படிப்பட்ட பேச்சை பேசலை. ஆனால் யாரு அதிமுகவுடைய ஒரு முக்கியமான தலைவர் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, காமராஜர் அப்படின்னாலே நம்மளுடைய மைண்டுக்கு வரது என்ன? படிக்காத மேதை, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி. அவர் இறந்து போன டயத்தில் கூட அவருக்கு சொந்த வீடு கிடையாது, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவர். பேங்கில் பணமெல்லாம் இல்லை, கையில் கொஞ்சம் ஒரு 100 ரூபாயோ 125 ரூபாயோ தான் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு நேர்மையான, ஊழலே செய்யாத ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜரை நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த கோணத்தில் தான் மோடி அவர்களையும் காமராஜரையும் அண்ணாமலை ஒப்பிட்டிருக்காரு. நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக 3 முறை இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரதமராக கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆக போகுது. ஸோ இந்த அரசியல் வாழ்க்கையில், இவ்வளவு நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கையில் மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லை. ஊழல் பண்ணாரு, ஒரு 10 பைசா, ஒரு 1 பைசா கூட ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்னால சொல்ல முடியலை. அதனால இந்த ஊழலுக்கு எதிரானவர் அப்படிங்கிற அந்த கேரக்டரில், அந்த ஒரு ஃபேக்டரில் காமராஜரையும் மோடியையும் ஒப்பிட்டது என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதன் தமிழ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆதன் தமிழ் சேனலில் அஸ்வத்தாமன் அவர்களுக்கும் பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகி அவருக்கும் மாதேஷ் அவர்களுக்கும் இடையே ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் அவர்கள் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. என்ன பாயிண்ட்னா, எங்களுக்கும் காமராஜருக்கும் சம்பந்தம் இருக்கு, ஆனால் சம்பந்தமே இல்லாமல் KP முனுசாமிக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம், அதிமுகவுக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. உடனே மாதேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எப்படிங்க உங்களுக்கும் காமராஜருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை மாதேஷ் எழுப்ப, அஸ்வத்தாமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ், இந்திரா காந்தி அவர்களுடைய காங்கிரஸுக்கு எதிராக காமராஜர் அவர்கள் ஒரு கட்சியை உருவாக்குனாரு, சிண்டிகேட் காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை உருவாக்குறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சிண்டிகேட் காங்கிரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஜனதா கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதோட மெர்ஜ் பண்ணுறாங்க. அதனால தான் காமராஜருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சம்பந்தமே இல்லாமல் KP முனுசாமி அவர்கள் ஸோ இதை பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அஸ்வத்தாமன் அவர்கள் பேசின வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காமராஜர் அவர்கள் குறித்து விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி, இந்திரா காந்தி அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியை இறுதி காலகட்டத்தில் மிக கடுமையாக காமராஜர் அவர்கள் எதிர்த்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை அறிவிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் முக்கியமான தலைவர்கள், பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இந்த எமர்ஜென்சியை அறிவித்த உடனேயே நாடு போகிற போக்கை பார்த்து மனுஷன் ரொம்ப நொந்து போயிட்டாராம் காமராஜர் அவர்கள். நாடு என்ன இப்படி போய்க்கு இருக்கு, இந்த டைரக்ஷனில் போய்க்கு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ரொம்ப அவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தலைவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிற தலைவர், மொராஜி தேசாய் போன்ற தலைவர்கள் இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி இந்த கைது செய்யப்பட்ட தலைவர்கள்லாம் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு காமராஜர் அவர்கள் ரொம்ப நம்பி இருந்தார், ரொம்ப ஆசையில் இருந்தார். ஆனால் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அந்த தலைவர்கள் விடுதலை செய்யப்படலை. மாறாக ஆச்சாரிய கிருபாலானி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தலைவரும் கைது செய்யப்பட்டார். ஸோ அப்போ அதுலேயும் ரொம்ப நொந்துட்டார் காமராஜர் அவர்கள். ஸோ அன்னைக்கு தான் அக்டோபர் 2ஆம் தேதி தான் காமராஜர் அவர்கள் இறந்து போகிறாரு. இந்த தலைவர்கள்லாம் விடுதலை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிருந்த காமராஜர், மேலும் சில தலைவர்கள் அந்த அக்டோபர் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டாங்க. ஸோ பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் 2ஆம் தேதியே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் நம்ம பார்க்க முடியுது. அஸ்வத்தாமன் அவர்கள் பேசின இந்த டாபிக்கு பிறகு சோசியல் மீடியாவில் பாஜக காங்கிரஸ் இடையே ஒரு டிபேட் நடக்குது. காங்கிரஸை பார்த்து பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எமர்ஜென்சி பீரியடை கொண்டு வந்த பிறகு காமராஜர் அவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார், கவலைப்பட்டார். ஸோ நீங்கள் காமராஜரை சொந்தம் கொண்டாடாதீங்க, காமராஜரை பேசக்கூடிய அந்த உரிமை அதிகாரம் எங்ககிட்ட தான் இருக்குது, நாங்கள் தான் காமராஜர் அவர்களை எந்த வகையிலையும் ஹர்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவர் உருவாக்கின ஸ்தாபன காங்கிரஸை
ஜனதா கட்சியோட தான் மெர்ஜ் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ இந்த டாபிக் இடையே டிபேட் வந்து நடக்குது. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் எடுத்த முக்கிய முடிவு அப்படிங்கிறது அடுத்த டாபிக். ஜனவரி 22 அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா வந்து நடக்க போது, கும்பாபிஷேகம் நடக்க போதா. இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜனவரி 22 மத்திய அரசு அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு அரை நாள் விடுமுறை வந்து விட்டிருக்காங்க. ஊழியர்களுடைய கோரிக்கையை ஏற்றி இப்போ இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ ஜனவரி 22 மதியம் 2:30 மணி வரைக்கும் மத்திய அரசு அலுவலகங்கள் பூட்டி தான் இருக்கும், லீவு, ஹாஃப் டே லீவு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களை பாராட்டிய அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி டாப்பிக்கை சொல்கிறேன். என்ன, பிரதமர் மோடி அவர்களை பாராட்டாத உலக நாட்டு தலைவர்கள் இல்லை. சமீப காலமாக பல தலைவர்கள் பாராட்டிக்கிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய எதிரியாக இருக்கக்கூடிய சீனாவுடைய குளோபல் டைம்ஸ் பத்திரிகையே மோடி அவர்களையும் அவருடைய பொருளாதார கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கையை பாராட்டினாங்க. சமீபத்தில் நம்மளுடைய சேனலில் கூட நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். ரஷ்யாவுடைய அதிபர் புதின் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் வாரத்துக்கு 2 முறை நரேந்திர மோடி அவர்களையும் இந்தியாவில் செயல்முறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல, உதாரணத்துக்கு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை எல்லாத்தையும் வெகுவாக பாராட்டிக்கிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே மோடிக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரு புதின். இதை நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய வெளியுறவு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடியால் இந்தியாவும் சரி நட்பு நாடுகளும் சரி மிகப்பெரிய பலனடைந்து வருகிறது, பலனடைந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ இப்போ இந்த செய்தியை வந்து கேள்விப்பட்டு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கவலையில் இருக்காங்க. ஆல்ரெடி 3 வருஷமாக உலக அரங்கத்தில் பெரிய பாப்புலரான லீடர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி தான் அப்படின்னு மார்னிங் கன்சல்ட் ஆய்வு நிறுவனம் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு ஈக்குவலாக இப்போ அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மோடியால் இந்தியாவும் நட்பு நாடுகளும் மிகப்பெரிய பலன் அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து பாராட்டியிருக்காரு. இதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பைடன் அவர்கள் பிரசிடெண்ட்டாக வரும்போது இந்தியா கூட அவர் வந்து இணக்கமாக இருக்க மாட்டார், மோடி கூட இணக்கமாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மீடியாக்கள் வந்து செய்திகளை வெளியிட்டாங்க. ஆனால் ஜோ பைடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோடியை தேடி வந்து ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணுறாரு, கை கொடுக்குறாரு, விசாரிக்கிறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு வலிமை பொருந்திய நாடாக மாறிக்கிருக்கு அப்படிங்கிறதான் கள நிலவரம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.